அழகான பெண்மகளே, நீர்தானே வள்ளி? வள்ளி புள்ளி ஆட்டத்தை போடியா போடுற பொரியா? நான் பார்த்தாலும் பார்த்துருக்கேன். என்னடா முகம் வர எப்படி போச்சுடா? குட்டியா போச்சு. புரிய அஞ்சு ஐயா பார்த்துக்கிட்டே இருந்தா அப்படியே இருக்கேன். தேடி வந்தேனே புள்ளிமானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, தேடி வந்தேனே புள்ளிமானே, தேடி வந்தேனே புள்ளிமானே. ஒழுங்கா அண்ணா இங்கே அங்க என்ன போற? நான் பார்த்தாலும் பார்த்திருக்கேன். சரி, இப்படி மங்கைய நான் பார்த்தே இல்ல. கூப்பிடியா வழியா தங்கச்சி. மீண்டும் திருப்பி நம்ம இடத்துக்கு நம்ம இனத்தவரு மானி தேடி வந்திருக்காரு. மானி தேடி வந்திருக்காரு? ஆமா. எங்க வருவாரு? அண்ணே யாரு? அவர்தான் நம்ம இனத்தவரு. அண்ணே யாரா? அவர் அண்ணே இல்ல, நான் தான் உனக்கு அண்ணே. அண்ணே யாருன்னு கேட்டேன். ஓ, இவர் நம்ம இனத்தவரு மானி தேடி வந்திருக்காரு. மானி தேடி வந்திருக்காரு. அவர் தேடி வந்தா பாத்தீங்களா? சத்தியமா இல்லப்பா. சத்தியமா சத்தியமா இல்ல. ஒரு தடவை கூட உண்மையிலே இல்ல. நீ பாத்தியா? சத்தியமா பாக்கலையா? அண்ணே ஓ என்னடா? ஓ என்னப்பா? என்ன மன பார்க்கல? இல்லப்பா பார்க்கல. இல்ல வல்ல வல்ல இல்ல பார்க்கல. பார்க்கல இல்ல. உங்க ரெண்டு பேருக்கு என்ன வேலை? அப்பவே காசு வாங்க முடியாது, இப்பதான் வாங்கணும். சரி போயிட்டு வரீங்களா? கிளம்புங்க. போயிட்டாங்க. காலு கிடைச்ச உடனே எங்களை ஏன்டா காலையில போய் சொல்லாத. போயிட்டாங்க. ஏய் போயிட்டு வரேன். போயிட்டாங்க போயிட்டாங்க போயிட்டாங்கயா. அழகா போட நான் பாத்துக்கிறேன். போயிட்டாங்க. சொல்லிட்டு போறியா?
மானை கேட்டு என் தங்கச்சிக்கிட்ட கலைக்கிட்ட மானை கேட்டு புடி. அப்படியா குடுக்கலையா இல்ல கிடைக்கலையா? நம்ம உள்ளதே கிடப்பா வந்து ஒரு புடி புடியா போயா. சரி போயிட்டா வந்தாரே இருப்பது தமிழ்நாட்டுடைய பண்பாடு இருக்காங்க. வாருங்கள் விடுதலை வருக. இவனது நிலைமை என்ற தன்மை உங்களை வரவேற்பது நமது குல பண்பாகும். நிமிர்ந்த நெஞ்சும் நீண்ட பார்வையும் பார்வையில் நேர்மையும் நேர்மையில் திறமையும் திறமையில் பெருமையும் பெருமையில் பெருமை கேட்கும் விளையாட்டு விளையாட வேண்டுவர் குலப்படை வருக. தமிழ் சொல்லெடுத்த ஒரே ஆறு உயிர் கொடுத்தவரே வருக. பறவைகளில் கரண் போல விலங்குகளில் சிங்கம் போல பாம்புகளில் அந்தம் போல விளங்குபவரே வருக வருக. ஆயுதங்களின் வஜ்ரகம் போல தேவர்களின் திறனை போல சேனாதிபதியில் ஒரு இடைப்போல தொற்றமளிப்பவரே வருக வருக. இந்த குறிச்சியில் வேந்தனாகிய நம்பியின் வளர்ப்பு புதல்வி வந்தாங்க. தாங்கள் மாநிலத்தில் வந்ததாக தெரிவித்தார்கள். கட்டுக்கால் மாட்டு காவல் இருக்கின்றோம். நீங்க தேடி வந்தமான அண்ணனும் பார்க்கல தோழி பெண்ணும் பார்க்கல நாடு கூட பார்க்கல. இருந்தாலும் உங்க மான் எப்பேற்பட்ட மான்? தேடி வந்தீங்களா? விரட்டி வந்தீங்களா? பிடிக்க வந்தீங்களா? அல்லது துரத்தி வந்தீங்களா? மான் என்ன மானு? அது எப்பேற்பட்ட மானு? அதை எப்படிலாம் பிடிக்க வருகிற விஷயத்தை கொஞ்சம் சீக்கிரம் சொல்லுங்க. அருமையான பேச்சு, நல்ல வரவேற்பு. ஒரு மொழியிலே அழகான ஒரு மான் குலத்தை பார்த்து இருந்தாலும் மானுடைய பெருமை என்ன அப்படின்றத அஞ்சு வைங்க. ஆனா நீங்க வந்தது கலிகமாமலையில இருந்து வேலுமலை சாவலுக்கு வந்திருக்கீங்க. வேள்வி என்றால் என்னங்க? யாக வளர்க்கக்கூடியது. முனிவர்கள் வரக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்ன வேலை? எல்லாம் ஒரு காரணம் தான். காரணம் இல்லாம ஆனா காரணத்தோட வந்திருக்கீங்களா? என்ன காரணத்தோட வந்திருக்கீங்க? மானை பிடிக்க மாட்டேன். மானை இருக்குன்றீங்களா? உலகத்துல ஒவ்வொரு மனிதனுக்கு லட்சியம் உண்டு, கொள்கை உண்டு. நான் ஒரு லட்சியவாதி. லட்சியவாதி சரிங்க. மானை இருக்கா? மானை கையால பிடிக்க நோக்கதான் லட்சியமா விடாகம் சொல்லுவாங்க. ஆமா. மன்மதன் ஒரு வில்லு வச்சிருந்தார்ல, கரும்பு வில்லு. மகாவிஷ்ணு ஒரு வில்லு வச்சிருந்தார்ல, ஆமா. சாரங்க சாரங்க. அர்ஜுனன் ஒரு வில்லு வச்சிருந்தாரு, கண்டிப்பா. ராமர் ஒரு வில்லு வச்சிருந்தாரு, கோவந்தா. இப்படி எல்லாம் எல்லாரும் வில்லு வச்சிருக்காங்க. நீங்க வேண்டுவர் தானே? கண்டிப்பா. வில்லங்கப்பா கையில
வேட்டைக்கு வருவதாக இருந்தால் எல்லாம் கொடுத்திருப்பேன். சரி அப்ப வேட்டைக்கு வரல நீங்க. சரி எதுக்கு வந்திருக்கீங்க? மான கையா அப்படி வந்திருக்கேன். ஓ கையா அப்படி. கையால யாரும் பிடிச்சிருக்காங்களா? யாரும் பிடிச்சதில்ல. யாரும் பிடிச்சதில்ல. யாரும் பிடிச்சிருக்கா? யாருமா? எல்லாருமே நம்ம செஞ்சா நார்மலா செஞ்சா நம்ம வந்துரும். அப்படி கிடையாதுல்ல. கையால யாரும் பிடிச்சிருக்காங்க? நீங்க பிடிக்க போறீங்களே இவரை யாரும் பிடிச்சிருக்காங்களான்னு கேக்குறேன். மனித பிறவில யாரும் பிடிக்கல. அப்புறம் யாரும் பிடிச்சிருக்காங்க? எம்பெருமான் பிடிச்சிருக்கார். சிவபெருமான் எப்படி பிடிச்சிருக்காங்க? 2 விரல்ல பாதுகாவல் ரிஷிமார்கள் ஏவுகணையாக ஏவி விடப்பட்ட மான பிடிச்சாரு. எப்படி பிடிச்சாரு? 2 விரல்ல. ஒரு மான தலையில இன்னொரு மான உடம்புல சரிவாதியா இன்னொரு மான 2 விரலால பிடிச்சிருக்காரு. அவர் யார்? அவரு சிவன். தெய்வப்பிரவி. இறைவன். தெய்வப்பிரவி. நீங்களும் மனித பிறவி. ஆக அவர் பிடிச்சாருன்னா நீங்க பிடிக்க போறீங்க. கண்டிப்பா கண்டிப்பா. என்ன கண்டிப்பா கண்டிப்பா பிடிச்சிருக்கீங்களா? பகவான் பெரியவனா பக்தன் பெரியவனா? பக்தன் தானங்க பெரியவர். இறைவன் படைத்த உலகில் எல்லாம் மனிதன் வாழ்கின்றான். ஆனால் இறைவன் படைத்த சிலைகளை எல்லாம் இறைவன் ஆளுகின்றார். பாருங்களே, படைத்த சிலைகளை எல்லாம் இறைவன் ஆளுகின்றான். ஐயா, பகவான் பெரியதா பக்தன் பெரியதானா? பக்தன் இல்லாத பகவானா? சரி, ஆக அந்த நம்பிக்கை இருக்கீங்க. புள்ளியாரு. சரி, அது கல்லு தானே. அப்படின்னா கல்லுதான். புள்ளியாரு இது முருகன் மாரியாத்தா கல்யாணம் கும்பிட்டே தான் சாமி. என்ன உண்மை? உண்மை. பக்தன் தானே பெருசு. பக்தன் தானே பகவானை உருவாக்குறது. இருக்கட்டும். கையில என்ன பொருள் வச்சிருக்கீங்க? சிலுவை கடையா? தன்மை தெரியுமா? ஏற்பு. என்னது? ஈர்ப்பு. ஈர்ப்பு விசை. காந்த சக்தி. கப்பி இழுக்க முடியாது. கப்புமா வசீகரம் பண்ணக்கூடியது. அப்பேற்பட்ட பொருள். சரி சரி, நல்லா இருக்கு. பேசுற விதமெல்லாம் நல்லா தான் இருக்கு. செய்க ஒண்ணு தெரியலையே. இல்ல கேக்குறேன். செய்ய சினிமா கடை. சினிமா கடை. நீங்க இந்த சினிமாவுடைய தன்மை என்ன அப்படின்னா கோரம் அகோரம் காண்டம். நீங்க குறிப்பிட்டு சொல்ல போனா காண்டம். காண்டம் என்றாலே கவரக்கூடியதுன்றீங்க. உங்க மான் எங்க இருக்கு? மான் இங்க தான் இருக்கு. மான் குட்டிங்க இருக்கு. உங்க கடையுடைய தன்மை காந்த சக்தி. நான் கேக்குறேன், உங்க மான் குட்டிங்க இருக்கு. சினிமா கடையுடைய தன்மை கவரக்கூடியது. அப்ப உங்க சினிமா கடைய உங்க மான் குட்டிக்கு நேர ஒரு நீட்டு ஒரு காட்டு உங்க மான பிடிக்க வைக்கலையே. எதுக்கு பாங்க வந்து வீரவசனம் பேசுறீங்க நீங்க? சரி, சாம்பிராணி காப்பி தட்டுல இருக்குல்ல, அது எப்படின்னா அபிஷேகம் பண்ணும் பொழுது அதை காட்ட முடியும். எல்லாமே காட்டுவாங்களா? அது மாதிரி எப்ப காட்டணுமோ சத்தியமா கொண்ட முருகா. ஏய் பிள்ளையார் மேல சத்தியமணியா? நாக்க நீட்ட சொல்லுவோம். கொளுத்தி போட்டுறேன் நான். எப்ப பண்றீங்க? ஏண்டா மாடு இருக்காதா? சொல்லுங்க. அந்த பெண்கள்லாம் உட்கார்ந்திருக்கீங்க. மாடு இருக்காது. எங்க ஊர் சத்தியமே வந்துருவேன். யாரு? அதுக்கு வேற எவ்வளவு கூப்பிடுவோம். அங்கிட்டு போ. எவ்வளவு இங்க வந்தது வரவே கூடாது. நாங்க அணை போட்டுருக்கோம். வெள்ளம் வருமுன் அணை போடுங்கன்னு இருக்காங்க. ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். இப்போ மானுங்கடா இருக்குன்றீங்க. மானுங்கடா இருக்கு. அப்புறம் மானு இருக்கு. நல்லாதான் இருக்கு. இருக்கு முடியும் இருக்கா? மாடு இருக்கு. ஆனா கொடுக்க முடியாது. என்ன நல்ல உள்ளியா இருக்கு. எல்லாம் பேசுற. அப்புறம் என்ன? உங்களையும் பார்த்தா நல்ல மனுஷன் மாதிரி தான் தெரியும். வேற என்ன? வர்ற ஆளுகெல்லாம் நல்ல மனுஷன் மாதிரி தான் வர்றீங்க. என்ன செய்யறது? சரி இருக்கட்டும். இப்ப மானுங்கெல்லாம் இருக்கு. நான் கேட்கிறேன், மானு வேணும்ல உங்களுக்கு? ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன். கேளு. சவுடால பேசக்கூடாது. வெற்றியின் தோல்வி யாருக்கு அழகு? இந்த வசனம் எல்லாரும் பேசுற வசனம் இல்ல. அப்படி கிடையாது. வெற்றிய தோல்வி வீரனுக்கு அழகுன்னு சொல்லாதீங்க. எந்த இடத்துல நான் வெற்றியோட போவேன். நீ கேளுமான்னு சொல்லுங்க. நீ கேளு, நான் பதில் சொல்றேன். அப்படியா? முடியுமா? முடியாம வருவாங்களா? முடியும் என்பது மூலதனம். முடியாது என்பது முட்டாள்தனம். முயற்சியே திருவினையாக்கும். முயற்சி செய்தால் முடியாது உண்டு. முயலும் வெல்லும் மாமையும் வெல்லும். முயலாமை ஒருபோது வெல்லாதுன்னு இருக்காங்க. நான் கேட்கிறேன், படிச்சிருக்கீங்களா? படிக்காம வருவாங்களா? சாப்பிட்டேன்னு சொல்லுவாங்க. என்ன ஆடா ஓட படிச்சிருக்கீங்களா? படிச்சிருக்கேன். யுகம் எத்தனை? 4 யுகம். 4 யுகத்துக்கு பேர் என்ன? 4 யுகத்துக்கு பேர் என்ன? திரேதா துவாபர கலியுகம்னா. கிருதாயுகம், திரேதாயுகம், துவாபர கலியுகம். ஆமா. கிருதாயுகத்துல நடந்தது என்ன கதை? எத்தனை கதை தேவையப்பா? எத்தனை கதையை சொல்லுங்க முதல்ல. சொல்லுங்க முதல்ல. கிருதாயுகத்துல என்ன கதைன்னு கேட்டு அது அரிச்சந்திர கதை. திரேதாயுகத்துல ராமாயணம். துவாபரகத்துல மகாபாரதம். கலியுகத்துல எந்த கதை? பெண்ணாலே வந்தது ராமாயணம், மண்ணாலே வந்தது மகாபாரதம். கிருதாயுகம் எத்தனை வருடத்தை கொண்டது? 17,28,000 வருடம். திரேதாயுகம் என்பது 18,96,000 வருடம். துவாபரகம் என்பது 8,64,000 வருடம். கலியுகம் என்பது 4,32,200 வருடம். ஆக மொத்தம் கூட்டி பார்க்கின்ற பொழுது 43
33,20,000 வருடத்தை கொண்டது. இது ஒரு சதுரங்க கணக்கு. சரி. இப்படி எல்லாம் கேட்டா நீங்க பதில் சொல்லுவீங்க. எங்களுக்கு தெரியும். நான் உங்க எப்படி தெரியுமா கேட்க போறேன்? 13 கால் ஊன்றி பால் கறக்கும் பெண்ணே, ஓ புருஷன் எங்க அப்படின்னு ஒரு பெண்ணிடம் போய் ஒரு ஆண்மகன் கேட்டானா. 13 கால் ஊன்றி பால் கறக்கும் பெண்ணே, உன் புருஷன் எங்கன்னு. அப்ப அந்த பெண்ணு சொன்னானா, என் புருஷன் உயிரில்லாத குதிரை ஏறி மயிரில்லாத வேட்டைக்கு போயிருக்காரு, நீர் வந்தா வரமாட்டாரு, நீர் வரல நான் வந்துருவாரு அப்படின்னாங்க. இதுக்கு என்ன காரணம், என்ன விளக்கம்? பொய்ய சொன்னாலும் பொருந்த சொல்லுங்க. எந்த கதைக்கு அது பொருத்தமா சொன்னாதான். பொய் சொன்ன வாய்க்கு போஜனம் பொட்டுக்கல்ல கூட கிடையாது. பொருத்தா சரிதா. இப்ப 13 கால் கறக்கும் பெண்ணு அதானே? ஆமா, 13 கால் ஊன்றி பால் கறக்கிற பெண்ணே. ஒரு பெண்ணுக்கு 13 கால் இருக்குமா? இப்ப பசுமாட்டுக்கு 4 கால். சரி. பால் பசுமாடு பால் கறக்கணும் அப்படின்னா கண்டு கூட்டாதான் பால் கறக்கணும். அப்ப பசுமாடுக்கு 4 கால், அந்த கண்டு குட்டிக்கு 4 கால், 4 நாள் 8 கால். 8 இந்த பால் கறக்கிற பெண்ணுக்கு பால் கறக்கிற பெண்ணுக்கு 2 கால். அப்ப சும்மா உட்கார்ந்து கால் நிற்கும் இல்லையா, முக்காலி போட்டு உட்காருவாங்களா? சரி சரி. முக்கால் சின்ன முக்காலி போட்டு உட்கார்ந்து பால் கறக்கிற பெண்ணு. அப்ப மாட்டுக்கு 4 கால், கண்டு குட்டிக்கு 4 நாள் 8, முக்காலுக்கு 3 கால், பால் கறக்கிற பெண்ணுக்கு 2 கால். 2 கால் 13 13 கால். 13 கால் கறக்கும். அதே 14 கால்னா எப்படி? 14 கால்னா என்ன சொல்லுவாங்க? முக்காலுக்கு வேலை நாக்காலியை போட்டு அதுவும் போடலாம். நீங்க சொன்ன 13 தானே? சரியா? ஆக 13 கால் ஒன்றி பால் கறக்கும் பெண்ணே இல்லாத இரிய 13 கால் ஒன்றி பால் கறக்கும் பெண்ணே, உன் புருஷன் எங்கன்னு கேட்டுட்டாரு. சரி. என் புருஷன் உயிரில்லாத குதிரை ஏறி மயிரில்லாத வட்டிக்கு போயிருக்காருனாங்க. உயிரில்லாத குதிரை அப்படின்னா? உயிரில்லாத குதிரைனா என்ன? செருப்பு. ஓ, செருப்புக்கு உயிர் கிடையாது. சரி. அப்படி போகும்பொழுது மயிரில்லாத உயிர் அப்படின்னா? மயிரில்லாத வட்டினா என்ன வட்ட? உடும்பு. உடும்பு வட்ட. அப்ப முடியாண்டி இருப்பா, முடிக்க போறோம். மயிரில்லாத வட்டிக்கு போயிருக்காரு, உடும்பு பிடிக்க போயிருக்காரு. ஆக உயிரில்லாத குதிரைனா செருப்பை போட்டுக்கிட்டு, மயிரில்லாத வட்டைனா உடும்பு வட்ட. நீர் வந்தால் வரமாட்டாரு, நீர் வரலன்னா வந்துருவாரு. போகக்கூடிய பெரிய ஒரு ஆறு. சரி. தண்ணி வந்துட்டா வரமாட்டாரு. தண்ணி வரேன்னு வந்து சொல்லி இப்படி கழிச்சுனாரா? ரொம்ப அருமையா ஜோரா கைத்திருங்க. அருமையான விளக்கம். ஆமா, என்ன முடிக்க சொல்லிட்டாங்க. அதுக்கு மாட்டோட்டு பந்தயத்தினால கண்டிப்பா இதே ரொம்ப அப்படியா? நேரம் காலத்தை கருவி சில வழக்கமா போயிடுச்சு. செல்வனும்